ஒரு முதல வெளியில ஊருக்குள்ள வந்துருக்கு. 6 அடி முதல குட்டியா சஜுவும் போடுற என்ன வீடியோ. அப்ப இது அப்படியே ஊருக்குள்ள போகும் தானே. இது வந்து நம்ம நேற்று வந்த இடம். இந்த ரவுண்ட போர்டு அடி இதுல எல்லாம் தண்ணி நின்றது ஃபுல்லா. தண்ணி நின்று அடையாளம் இருக்கு பாருங்க. பிள்ளையார் அடி இன்னும் மோசமா தான் இருக்குது. அந்த ஆத்து தண்ணி எவ்வளவு ரோடுக்கு இறங்கி ஊருக்குள்ள ஃபுல்லா போயிருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். கிரான் பாலத்தை தாண்டி அங்கால இருக்கிற எந்த ஒரு ஊருக்குமே போக இயலாது. ஹலோ மக்களே, வெல்கம் டு தி ஒர்க்ஸ். இன்னொரு புது வீடியோவில் உங்களை எல்லாரையுமே மீட் பண்ணுறதுல சந்தோஷம். நேற்றைய வீடியோவுக்கு வந்து நிறைய பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க. எப்படி இருக்குன்னு சொல்லி வெள்ளத்தை பார்க்கறதுக்காக போயிட்டு வந்திருந்தோம். இன்றைக்கு வாழைச்சேனை வரைக்கும் போகிற ஒரு வேலை ஒன்று இருக்குது. ஸோ வாழைச்சேனை வரைக்கும் போயிட்டு வரக்குள்ள இடையில பிள்ளையார் அடி தாண்டு போயிருக்குது. அங்கால ஏறாவூர் சித்தாண்டி எல்லாம் தாண்டிருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ நிலைமை எப்படி இருக்குன்றதையும் நான் வந்து கொண்டு இருக்கக்குள்ள இப்போ ஒரு வேலையாக போயிருந்தேன், லைசன்ஸ் எடுக்கிற வேலையாக போயிருந்தேன். அப்போ வந்து கொண்டு இருக்கக்குள்ள ஒரு முதல் ஒன்று ஊருக்குள்ளே வந்துருந்தது. அதையும் வீடியோவோட ஜாயின் பண்ணி விடுறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வேறு வேலையாக போய் கொண்டு இருந்தேன். இங்கே எல்லாம் ஒரு முதல வெளியில் ஊருக்குள்ளே வந்துருக்கு. அதையும் இந்த வீடியோவில் அப்படியே கண்டினியூ பண்ணி விடுறேன். 6 அடி முதல குட்டியா சஜுவும் போடுற என்ன வீடியோ. சஜு, உங்களோட ஏரியா பக்கம் எப்படி இருக்கு? எங்கட ஏரியாவில் நான் வெளில நின்று கண்டேன். இல்லை, ஆற்று தண்ணி வெளியில் வந்தது மட்டும் தான் வெள்ளம். இன்றைக்கு அதுவும் கொஞ்சம் படிச்சு ஓடிட்டு போகிறேன். அப்போ இது அப்படியே ஊருக்குள்ளே போகும் தானே. தண்ணி அங்கே வரைக்கும் போகிற வழியா அப்படியே போயிச்சுன்னாங்கால நல்ல பெரிய சைஸ் ஒன்று போல. உண்மையாதான் முதலையுமே மசாலாம். இது சின்ன நாமையா. அப்ப இதை விட பெருசுன்னா எப்படி இருக்கு? அப்ப இது ஊருக்குள்ள போச்சுன்னு சொன்னா இப்ப எப்படியோ ஊருக்குள்ள வந்தது சமம் தானே. இவ்வளவு வந்தது இந்த தண்ணி அங்க வரைக்கும் போகுது. அப்படியே போச்சுன்னா ஓகே. இப்போ நான் நிற்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் நேற்று வீடியோவில் போட்டிருந்தேன். அந்த பாய்ஸ் கொஞ்சம் பேர் விளையாடி கொண்டு நின்றுருப்பாங்க தண்ணிக்குள்ளே. அதுக்கு கீழே கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நிறைய பேர், விளையாடுறதெல்லாம் சேஃபாக விளையாடுங்க, கவனம் கிருமி எல்லாம் பரவமாட்டு. அந்த இடத்துல தான் வந்து நிற்கிறோம். அந்த வெள்ளை குட்டி சந்தி என்ற இடம், அதாவது ட்ரிங்கோ ரோட். அந்த ரோடு இப்போ எப்படி இருக்குன்றதை அப்படியே வீடியோவில் போட்டு கொண்டு போகிறோம் பாருங்க. தண்ணி எல்லாம் வடிஞ்சு ஓடிட்டு, மேக்ஸிமம் வடிஞ்சு ஓடிட்டு, ரோட்டில் தண்ணியே இல்லைன்னு தான் சொல்லணும். அப்படியே அங்கே பிள்ளையார் அடியெல்லாம் அப்படி இருக்குன்னு பார்ப்போம் போவோம். அப்படியே வீடியோவில் பைக்கில் போகல வீடியோ எடுத்து கொண்டு போகிறேன் பாருங்க ரோடு எப்படி இருக்குண்டு. இது வந்து நம்ம நேற்று வந்த இடம். இந்த ரவுண்ட போர்டு அடி இதுல எல்லாம் தண்ணி நின்றது ஃபுல்லா. தண்ணி நின்று அடையாளம் இருக்கு பாருங்க. கீழே ஃபுல்லா தண்ணி நின்று அடையாளம். அப்பயும் தண்ணி கூட தான் இருக்கு சைட்ல. இதுல ரோட்ல நின்ற தண்ணி எல்லாம் அப்படியே கீழே இறங்கிட்டேன். இது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா வந்து பிள்ளையார் அடி. பிள்ளையார் அடி இன்னும் மோசமாக தான் இருக்குது. அந்த ஆற்று தண்ணி எவ்வளோ ரோடுக்கு இறங்கி இங்கே ஊருக்குள்ளே ஃபுல்லாக போயிருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். வாகனங்கள் எல்லாம் சரியாக கஷ்டப்பட்டு தான் கொண்டு வந்து கொண்டிருக்காங்க. மற்ற இடங்கள்லாம் கொஞ்சம் கியூர் ஆகிருந்தாலும் பிள்ளையார் அடி இன்னும் மோசமான ஒரு நிலைமையில் தான் இருக்குது. உங்கள் அடி வரைக்கும் வந்துட்டேன். இன்னும் அந்த பிள்ளையார் அடி மட்டும்தான் தண்ணியாக இருந்தது. இப்போ அப்படி அங்கால வாழைச்சேனை வரைக்கும் போக போகிறேன். அங்கால வந்து சித்தாண்டி எல்லாம் ஃபுல்லாக தண்ணி என்று சொல்கிறாங்க. இப்போ நான் நிற்கிற இடம் வந்து சித்தாண்டி. இப்போ நான் நிற்கிற ஏரியாலாம் ஃபுல்லாக தண்ணியாக இருந்தது. இப்போ தண்ணி இல்லை. அப்படியே போவோம் வாழைச்சேனை வரைக்கும். இடையில அந்த ஏற்கனவே நம்ம போன பாலம் என்னது, கிரான் பாலம். அது இடையில தானே இருக்குது. கிரான் பாலம் எல்லாம் அப்படி இருக்குன்றத போக்குள்ள பார்ப்போம்.
நாம் இப்போ வாழைச்சேனைக்கு போகிற வழியில் பார்த்துருப்பீங்க சித்தாண்டியில் இருந்த தண்ணியெல்லாம் ஓடிட்டுது. சித்தாண்டியில் தண்ணி இல்லை, கல்லடி பாலத்துக்கு முன்னுக்கு இருந்த தண்ணி எல்லாம் இல்லை, பிள்ளையார் அடியில் மட்டும் நிறைய தண்ணி இருக்குது. பஸ்ஸும் பெரிய பெரிய லோரிகளும் மட்டும்தான் அந்த பக்கத்தால் போகுது, பார்த்துருப்பீங்க. இப்போ நாம் நிற்கிற இடம் வந்து போன வருஷமும் வெள்ளம் வரக்குள்ளே இந்த இடத்த வந்து நான் உங்களுக்கு காட்டிருந்தேன். இந்த வருஷமும் வெள்ளம் வந்த டைம் இந்த இடத்த வந்திருக்கேன். கிரான் பாலம், கிரான் பாலத்தை தாண்டி அங்கால இருக்கிற எந்த ஒரு ஊருக்குமே போக இயலாது. அந்த அளவுக்கு மோசமாக தான் தண்ணி பாலத்துக்கு மேலால் போய் கொண்டிருக்கு. வீடியோவில் காட்டுறேன் பாருங்க. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது தான் வந்து கிரான் பாலம். கிரான் பாலத்தை தாண்டி யாராலையுமே போக இயலாது, அந்த அளவுக்கு தண்ணி மேலால் போய் கொண்டிருக்கு ஃபுல்லாக. கிரான் பாலம் தாண்டி அங்கால இருக்கிறார்கள் எல்லாரும் இங்கே வாரத்துக்கு ஒரே வழி இந்த கரடியனாறு தாண்டி வரணுமாம். அங்காலையும் தாண்டி நின்றுதுன்னு சொன்னால் அங்கால இருக்கிற ஊரில் இருக்கிறார்கள் எல்லாம் இங்கே வாரத்துக்கு எந்த ஒரு வழியுமே இல்லையா. எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா இடத்த? அப்படியே போவோம், நான் வாழைச்சேனை வரைக்கும் போவோம், பார்ப்போம் அங்கால நிலம் எப்படி இருக்குன்றது. இந்த இடமெல்லாம் நான் எவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டேன்னு பாருங்க. ஆனால் இவ்வளவும் தண்ணி நின்ற இடம், தண்ணியில் இருந்து ஆற்றுக்குள்ளே இருந்து வந்த குப்பைகள் தான் எல்லாம். ஓகே, வாழைச்சேனை வரைக்கும் வந்துட்டோம். இடையில் எங்கெல்லாம் தண்ணி நிற்கின்றதை பார்த்துருப்பீங்க வீடியோவில். எனக்கு தெரிஞ்சு கல்லடி பிள்ளையார் அடி, கல்லடியில் மட்டக்களப்பு பிள்ளையார் அடியில் மட்டும்தான் உரமான தண்ணி போய் கொண்டிருக்கு. திரும்ப நாம பட்டிக்குள்ளோக்கு போவோம். அடுத்த வீடியோவில் உங்களை எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் பாய்.